வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம நிலக்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான நிலக்கடலை யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ்ஷான நிலக்கடலை அப்படின்னாலே கொஞ்சம் வேலை மனக்கட்டு வேலை தான், தோலெல்லாம் உரிக்கணும். பட் இருந்தாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணுங்கள். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. இதை ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோ கடலை நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் இதை உடைச்சு கடலை வெளியே எடுக்கலாம். இந்த உடைக்கிற வேலைலாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க தாராளமாக காஞ்ச கடலை யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச கடலையை தண்ணியில் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊறினதும் ஒரு 4-5 விசில் ப்ரெஷர் குக்கரில் விட்டுடுங்க. இதோ என்னோட கடலை ரெடி. இது ஃப்ரெஷ்ஷான கடலை அப்படிங்கிறதால இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்ததாக இதை தாளிச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பூஜைக்காக செய்கிறீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலையும் கேரட்டோட காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2-3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டிங்க ரொம்ப வேகணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பச்சை கேரட்டை நீங்கள் நிலக்கடலையோடு சேர்த்து சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நிலக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறுங்க. அதுவே தாராளமாக போதும். இதுவும் நம்மளோட கடலை சுண்டல் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸ் தூவுங்க. ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸ் அண்ட் நிலக்கடலையோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நம்மளோட நிலக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.